ஆகி நின்றானே நின்றான் நிலமுழுது அண்டத்துள் நீலியன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கிரியில் 1363வது மந்திரம் சிந்திக்கின்றோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. புலப்பறியார் உடலோடு உயிர் தன்னை சிலப்பறியார் சில தேவரை நாடி தலைப்பறியாக சமைந்தவர்தானே. இந்த மந்திரத்தில் திருமல நாயனார் சலித்துக் கொண்டு தன்னுடைய கருத்தை உடன்பட கூறுவதாக உணர்கின்றேன். நாதம் என்கின்றவனை உணராமல் நாம் சிறு சிறு தெய்வங்களை எல்லாம் வணங்கிக் கொண்டு இருக்கின்றோம். இந்த உடல் நிரந்தரமானது என்று எண்ணி எப்படி இந்த உலகத்தில் நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அதுபோலவே சிறிய சிறிய விஷயங்களில் நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றை உணராமல் இருப்பது இவர்களின் தலையெழுத்தே என்று நொந்து கூறுவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரியம்மா, வணக்கம். நன்றிங்கய்யா. அருமைங்கய்யா. நல்லா இருந்துச்சுங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1363. கலப்பு அறியார் கடல் சூழ் உலகெல்லாம் உழப்பு அறியார் உடலோடு உயிர் தன்னை சிலப்பு அறியார் சில தேவரை நாடி தலைப்பறியாக சமைந்தவர் தானே. இதுக்கான கமெண்ட்ரி. They that seek not Shakti are truly nescient. They know not of the imperishable. They are only an encumbrance on earth. இப்போ இந்த பாடல்ல நம்ம சௌமந்திரத்தோட இதை பார்த்துட்டு வரோம். மெய்ப்பொருளை உணரணும் அப்படிங்கிறது தான். மற்ற மந்திரம்லாம் பார்க்கும்போது கடைசி மந்திரத்துல சிவனோட சேர்றதுதான் முக்கியம். நம்ம செல்வமானாலும் சரி, கல்வியானாலும் சரி, நம்ம எதை எதை நோக்கி போனாலும் கடைசியில சிவத்தை நோக்கி போகணும்னு அந்த 5வது மந்திரமா இருக்கும். இதுல இருக்கிற இந்த 5வது மந்திரமா என்ன இருக்குன்னா, இது ஆனா சௌமந்திரம் டைரக்டா மெய்ப்பொருளையே நமக்கு காட்டி கொடுக்கிற மந்திரம் அது. அதனால மெய்ப்பொருளோட இம்பார்ட்டன்ஸ், அந்த மெய்ப்பொருள்னா என்ன, மெய்ப்பொருள் எப்படி இருக்கும், அதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த மந்திரத்துல நம்மளோட அறியாமையை அப்படியே லிஸ்ட் பண்ணி சொல்றாரு. நமக்குள்ள இருக்க எதனால நம்மளால மெய்ப்பொருளை உணரவே முடியல அப்படிங்கிறதுனால, நமக்குள்ள அறியாமை என்னென்னலாம் நமக்குள்ள அறியாமைன்னு இருக்கு, அந்த அறியாமையெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். கலப்பு அறியார் கடல் சூழ் உலகெல்லாம். இந்த கடல் சூழ் உலகெல்லாம் நமக்கு இந்த அண்டம்னாலும் சரி, பிண்டம்னாலும் சரி, இந்த உலகங்கள் எல்லாமே, 7 உலகங்கள் எல்லாமே, நமக்குள்ள இருக்க 7 உலகங்கள்னாலும் கலப்பு சிவமும் சக்தியும் சேர்ந்து இறையாகவே இருக்கிறாங்கன்றத நம்ம உணர்றது, அந்த உணராத அந்த அறியாமை. எல்லாமே இறைவன் தான், எல்லாமே இறையோட பிம்பம் தான் அப்படின்றது நமக்கு தெரியறது இல்லை. நமக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்கிறாரு, வெளியிலையும் இறைவன் தான் இருக்கிறாரு, எல்லாமே சகலமுமே இறைவனாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் முதல் வரியில சொல்ற அறியாமையா இருக்கு. ரெண்டாவது வரியில உழப்பு அறியார் உடலோடு உயிர் தன்னை. உழப்புன்னா அழிவு, இல்லைன்னா எல்லை, நமக்கு முடிவுன்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்றது கூட தெரியாம இந்த உடலோட உயிரோட இருக்க இந்த உடலை தான் நானுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். தன்னைங்கிறது நானு, உடலோடு உயிர், இந்த உடல் தான் நானுன்னு நினைச்சிட்டு நான் என்ற அறியாமை, நான் யாருன்றத உண்மையான நான் யாரு என்ற தெளிவு இல்லாம இந்த உடலை நம்பி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அறியாமை. நமக்குள்ள இறைய உணராம நம்ம இந்த அறியாமையில இருக்கிறோம். இந்த உடலும் இந்த மனமும்
இந்த உயிரும் தான் நானும் நினைச்சிட்டு இருக்கிற அந்த அறியாமை. சிலப்பறியார் சில தேவரை நாடி. சிலப்புனா மதிப்பு, சிறப்பு, அந்த மாதிரி பொருள் வருது. நம்மளோட மதிப்பு அறியாம நமக்குள்ளேயே இறை இருக்கு, நாம தான் அந்த இறையாவே இருக்க போறோம். அந்த அறியாமையை நீங்கன்னா நாம தான் அந்த இறைன்றதே, அந்த சிறப்பு நம்மளோட சிறப்பே தெரியாம, நமக்குள்ள இறைவன் இருக்கிற அந்த மதிப்பு தெரியாம, நாம சில தேவரை நாடி, சில தெய்வங்களை, சிறு தெய்வங்களை நாடி நாம கேட்குறோம். என்னென்னலாம் கேட்குறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. நாம வந்து சரி நம்ம அறியாமை நீங்கணும் அப்படின்னு கூட கேட்கறதில்ல. நம்ம வந்து உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கேட்குறோம். அந்த நம்மளோட மதிப்பே தெரியாம நம்ம வந்து எங்கெங்கேயோ போய் சுத்திட்டு இருக்கோம். நமக்கு உள்ள நம்ம போய் நம்ம அந்த அறியாமை நீங்கி நம்மளோட இறையை உணர்ந்தோம்னா நம்மளே பெரும் சக்தியாக இருப்போம் நம்ம. அந்த அந்த அறிவு இல்லாம நம்ம வந்து தெய்வங்களை நாடி நம்மளோட ஆசைக்கு தேவையான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இந்த இந்த இதுலயே தான் இருக்கிறோம். அந்த அறியாமையிலே தான் இருக்கிறோன்றது 3வது வரியில இருக்கு. தலைப்பறியாக சமைந்தவர் தானே. தலைப்பறியாகனா இந்த தலையாயன விஷயங்கள் வந்து பறி போடுற மாதிரி, நமக்கு நம்மளோட பிறவி பயன் என்ன அப்படின்றதே வந்து இல்லாம போயிடுது நமக்கு வந்து. நம்ம எதுக்கு வந்தோம் அப்படின்ற அந்த தெளிவில்லாத அறியாமை. ஐயா சொன்ன மாதிரி லைனை செய்யற மாதிரி தலையெழுத்தாவும் பார்க்கலாம் இங்க. அதாவது சமைந்தவர்னா ஆனவர் ஒரு விஷயத்துல இருந்து, அதாவது நம்ம வந்தது பிறந்தது மாதிரி, எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியாம இந்த பயனற்று பிறந்து அப்புறம் இறந்து திரும்ப திரும்ப பிறந்து இந்த வாழ்க்கை சக்கரத்திலே நம்ம திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்போம். செத்து செத்து விளையாடுவோம்பாங்களே, அது மாதிரி நம்மளும் செத்து செத்து திரும்ப பிறந்து பிறந்து விளையாடிக்கிட்டே இருப்போம். அந்த நம்ம எதுக்கு வந்திருக்கோம், இந்த பிறவி எதுக்கு வந்திருக்கோம், நம்ம எதை அடையணும்ன்ற அந்த தெளிவு இல்லாத அந்த அறியாமை. பிறவி பயன் இந்த இறைவனை அடையிறது தான் நமக்கு நோக்கமா இருந்து, நம்ம இறைவனை சேரணும் அப்படின்ற அந்த தெளிவோட இருந்தோம்னா நம்ம வந்து அதை நோக்கி போவோம். நம்ம இந்த ஆசைகளுக்காக சில தேவரையும் நாட மாட்டோம். இந்த உடலும் உயிர்தான் நானும் நினைக்க மாட்டோம். அனைத்திலும் இறைவன் இருக்கிறதை நம்மளால உணர முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்றதா நான் பார்க்கிறேன். இது எல்லாத்துக்குமே நமக்கு காரணமா இருக்கிறது நம்மளோட மனம்தான். நமக்கு அறியாமையே கொடுக்கறதே வந்து நமக்குள்ள இருக்கிற மனம்தான். அந்த இதை அமைதி பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த திருமந்திரங்கள் எல்லாம், தியானம், யோகம் எல்லாமே அதுதான். அந்த மனதை செம்மை பண்றதுக்கு தான். அதுக்கு தான் அந்த மனதை வந்து பக்தியால நிரப்பணுங்கிறாங்க, அன்பால நிரப்பணுங்கிறாங்க. இதெல்லாம் நிரப்பும் போது அது வந்து தூய்மை அடையும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுவும் இல்லாம இப்ப புத்தரோட இதுலலாம் பாத்தீங்கன்னா, மனதை தூய்மைப்படுத்தணும், அதை இது பண்ணணும்னு கூட இல்லை. அதுல இருந்து தள்ளி வச்சாலே போதும். அது மனம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போகுது, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போகுது. நம்ம விழிப்பு நிலையிலே இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த மனதை வந்து தள்ளி வைக்கிறதா, தூய்மைப்படுத்துறதா, அன்பால நிரப்புறதா, பக்தியால நிரப்புறதா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. எப்படி அதை இறைவனை நோக்கி நம்ம போகணும், அந்த மனதை எப்படி செம்மைப்படுத்தணும் அப்படிங்கிறது, அந்த அந்த இதை நோக்கி நாமளும் போய் இந்த இந்த அறியாமையெல்லாம் நீங்கிறதுக்கு இந்த சௌமந்திரத்துல ஆரம்பிக்கிற இந்த நவாக்கரை மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நமக்கு அந்த அறியாமையெல்லாம் நீங்கி இறைவனை உணர்வோம், இறைவனை சேருவோம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்தியாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் கௌரிமா. நல்ல விளக்கம் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதுல ஒரு சில நுணுக்கங்கள் மாத்திரம் நம்ம பார்த்தா போதும். இந்த மந்திரம் வந்து 1363. என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன். கலப்பரியார் கடல் சூழ் உலகெல்லாம் புலப்பரியாருடல் ஓடு உயிர் தனை சிலப்பரியார் சில தேவரை நாடி தலைப்பரியாக சமைந்தவர் தானே அப்படின்னு சொல்றாங்க. இந்த மந்திரத்தை வந்து நம்ம ஒரு வரியையும் முன்ன பின்ன வச்சு நம்மளால பொருள் கொள்ள முடியும்.
உளப்பரியார் உயிரோடு உளப்பரியார் உடலோடு உயிர்தனை கலப்பரியார் கடல் சூழ் உலகெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கலப்பரியார் கடல் சூழ் உலகெல்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல ஆரம்பத்துல வச்சு பார்க்கலாம். எப்படி அப்படின்னாக்கா எது கலப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எது கலப்பு? அந்த இறையோடு சென்று கலந்து விடுது. எந்த எந்த பரமாணுவிலிருந்து நாம் விலகி வந்து தான் என்கின்ற எண்ணம் தோன்றி இந்த உலகில் வந்து விழுந்தோமோ அந்த எண்ணமற்று கலந்திருத்த அதான் கலப்பு. அப்போ கலப்பரியார் கடல் சூழ் உலகெல்லாம் அவங்களுக்கு அந்த கலப்பு தெரியாது. எப்போ கடல் சூழ் உலகெல்லாம் இருக்கக்கூடிய கடல் சூழக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கலப்பு என்பதை அறிந்து கொள்ள முடியாது. முதல் வரிக்கே நமக்கு அந்த தனியாவே பொருள் கொண்டு விடலாம். அப்ப எது கடல் அப்படின்னு நம்ம கேள்வி இருக்கு. புறத்துல பார்த்தா 7 கடல் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? உப்பு கடல். நம்ம இந்த கலியுகத்துல இந்த இடத்துல என்னதான் இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல என்னதான் இருக்கு அப்படின்னா உப்பு கடல் தான் இருக்கு. ஆனா நிறைய கடல்கள் சொல்லியிருக்கு இருக்கிறது வேதங்கள்ல. என்னெல்லாம் இருக்கு? அமுத கடல் இருக்கு, பார் கடல் இருக்கு, தயிர் கீர கடல் இருக்கு, தேன் கடல் இருக்கு. இப்படி நிறைய கடல்கள் 7 கடல்கள் அப்படிங்கிறதுல அந்த கடல்களுடைய அமைப்பு, அந்த கடல்கள் இருக்கக்கூடிய நிலங்கள்ல என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பிரம்மாண்டத்தை பத்தி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. இந்த கடல் எல்லாம் தாண்டி இந்த கடலோட இதுல நடுவுல அமுதம் வழங்கக்கூடிய அமுத கடலின் நடுவில் யார் இருக்கா? அமுதேஸ்வரி இருக்கான்னு நம்ம ஒரு 4 பாடல் முன்னாடி பார்த்தோம். அப்போ அதுதான் மணித்வீபம் அப்படின்னு சொல்லுவோம். தேவியினுடைய இருப்பிடமாக சொல்லக்கூடிய இடம் மணித்வீபம் அப்படின்னு. அவள் எங்க இருக்கா? நடுக்கடல்ல இருக்கா. அந்த எப்பேற்பட்ட கடல்னா அமுத கடலுக்குள்ள இருக்கா. அப்போ அவ அந்த நடுவுல இருக்கா. அது அவள் இருக்கக்கூடிய கடல். ஆனா நம்ம இருக்கக்கூடிய கடல் என்ன அப்படின்னா இந்த உப்பு கடல். இது உடல் இந்த 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 அண்டத்துல நம்ம பேசுற விஷயம். பிண்டத்துல பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டான். இந்த ஆசை என்கின்ற இந்த கடல் சூழ் உலகெல்லாம் இருப்பவர்கள் கலப்பை அறிய மாட்டார்கள். எந்த கலப்பை? அந்த இறையோடு இருக்கக்கூடிய அந்த கலப்பை அறிய மாட்டார்கள். இந்த ஒரு ஒரே இந்த முழு அப்ப யார்தான் கலப்பை அறிவார்கள்? அந்த 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 அமுத கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அமுதேஸ்வரியை பற்றி கொண்டவர்கள் கலப்பை அறிவார்கள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பொருள் எடுத்து அடுத்த வரி எடுத்துக்கோங்க. உலப்பரியார் உடலோடு உயிர்தனை அப்படின்றாங்க. உலப்பிலி அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை பார்த்திருக்கோம். அப்படின்னா உயர்ந்த அவனுக்கு உயர்வானவன், அழிவற்றவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்ப இங்க உலப்பரியார் உடலோடு உயிர்தனை அப்படின்னா ஆப்போசிட்ல நம்ம பார்க்க வேண்டிய பொருள் இருக்கு. என்ன? என்னைக்கு உடலோடு உயிர் இருந்ததோ அது கண்டிப்பா போகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ உடல் எடுத்தாச்சுன்னா உயிர் போகும். அப்ப அது நிரந்தரம் இல்லை. அது கலப்பறியாத தன்மையினால் நமக்கு கிடைத்த ஒரு பிறவி. அதனாலதான் சொல்றார் உலப்பரியார் உடலோடு உயிர்தனை சிலப்பரியார் சிலர் தேவரை நாடி அப்படின்றார். சிலப்பு அப்படிங்கிறது சிலம்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சிலம்புனா சிலம்பு இல்லை இந்த இடத்துல. நமக்கு எதுக்கு சிலம்பு தெரியணும்? நாதம். நேற்றுக்கும் ஒரு இடத்துல நாதத்தினுடைய ரெஃபரன்ஸ் வந்தது. அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல கண்டத்தில் நின்ற கலப்பரியார்களா ஏதோ ஒரு இடத்துல நாதத்தினுடைய ரெஃபரன்ஸ் வந்தது. அப்ப இங்கேயும் அதே மாதிரி நாதத்தினுடைய ரெஃபரன்ஸ் வந்திருக்கு. ஏன்னா ஆகாயத்தை பத்தி பேசுறோம்.
ஆமா, நேத்திக்கு நம்ம வெளிய பத்தி பேசினோம். வெளியில வந்து நாதம் தொடர்பான ஒரு விஷயம்தான் ஆகாயம் அப்படிங்கிறது. அப்போ இங்கேயும் அதேதான் வருது. அந்த ரெஃபரன்ஸ் தான். சிலப்பரியார் சிலர் தேவரை நாடி தலைப்பரியாக சமைந்தவர் தானே. அப்ப விதியை திருப்பி திருப்பி எழுதி வாங்கிட்டு தலைப்பரி அப்படிங்கிறது விதி. எது விதி? தலையில் எழுதக்கூடிய பொறி. அந்த விதி, அந்த சக்கரம். அதை வந்து சமைந்தவர் தானே. அப்ப திருப்பி திருப்பி போறோம். எப்போ? சிலப்பரியார் சில தேவரை நாடி. அப்போ அந்த அந்த நாதத்தை உணராது. நாதம்ங்கிறது இந்த இடத்துல எதுவாக நிற்கிறது அப்படின்னா தேவியினுடைய பேரருளாக நிற்கக்கூடியது. அப்போ தேவர்கள்ல சிலர் தேவியினுடைய அருளை அறியாதவர்களாக இருந்தார்கள். அவர்களை நாடி செல்வதன் மூலம் நாம தப்பான குருவை பிடிச்சிட்டோம்னாக்கா நம்ம தப்பாதான் போக முடியும். அப்போ அந்த மாதிரி தேவியினுடைய அருளை நாதத்தை அறியாத தேவர்களை நாடி நாமும் என்ன பண்ணுவோம்? எனக்கு பொருள் கொடு, பொண்ணு கொடு, எனக்கு புகழ் கொடு, செல்வம் கொடு, குழந்தைகள் கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு வாங்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? தலைப்பரியாக சமைத்துக் கொள்கிறோம். நம்மை நாமே அந்த விதியின் கைப்பிடிக்குள் மீண்டும் மீண்டும் செலுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு நம்ம ஒரு முழுமையான பொருளா பார்க்கலாம். இல்லைன்னா இந்த மீண்டும் மீண்டும் விதியை எழுதி வாங்கி கொள்ளக்கூடிய தன்மையை உடைய சிலர் யாரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னாக்க தேவியை அறியாத தேவர்களை மாதிரி இருந்து இந்த அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த உடல் வந்தா உயிர் போகுங்கிறதும் தெரியாது. இறையோடு சென்று கலக்கலாம் அப்படிங்கிற உண்மையும் தெரியாது. இந்த கடல் சூழக்கூடிய உலகில் மீண்டும் மீண்டும் பிறந்து வருவார்கள் அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம். சோ இந்த இடத்துல நமக்கு மொத்தமா புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் இல்லாம நம்ம தெளிவை கொண்டு நம்ம தெளிவை நோக்கி நகர்த்தக்கூடிய மந்திரமாக இது இருக்கிறது. அப்ப என்ன செய்யலும்? கலப்பறிவோம். இந்த கடல் சூழ் விலகை விட்டு விலகி நாம் வந்து கலப்பை அறிந்து கொள்வோம். எது கலப்பு நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் உலப்பறியாறு உடலோடு உயிர் தன்னை அப்படிங்கறதுல இடத்துல வந்து நம்ம இந்த உடலோடு உயிர் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த உயிர் நம்மை விட்டு விலகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு உலப்பிலியோடு நாம் வந்து போய் சேரக்கூடிய அந்த அந்த தன்மைக்கு சென்று சேரக்கூடிய ஒரு 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 தகுதியை நமக்கு தரும். அப்போ அந்த சிலப்பறியாத அந்த நாதத்தை அறியாத அதன் மூலமாக தேவியை அறியாத தேவரை பற்றுவதை விட்டு தலைப்பறியாய் வாங்காது நாம் வந்து தேவியோடு இணைந்திருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல நான் ரொம்ப அற்புதமா பார்க்கக்கூடியது அந்த தேவிய கொண்டு வரக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ். அதை எவ்வளவு அழகா கொண்டு வராங்க பாருங்க. சிலப்பரியார் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம நாதம்னு எடுத்துட்டு அந்த நாதத்தை தேவி இந்த இடத்துல சொல்லும் போது அதை அறியாத தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தேவியினுடைய மொத்த தேவி மகாத்மியமும் வந்து விடுகிறது. தேவி மகாத்மியத்துல 5 முறை தேவி வந்து இந்த உலகத்திற்கு தோன்றுகிறாள் அப்படின்னு ஒரு கதை ஒரு தாற்பயம் உண்டு. அந்த 5 முறையும் தேவர்களுக்கு தேவியை அடையாளம் காண தெரியாது. அவங்க தேவிதான் துதிப்பாங்க கஷ்டம் போகணும் அப்படின்னு சொல்லி. அந்த கஷ்டம் போகணும்னு தேவியை துதிக்கும் பொழுது தேவி வந்து அவர்கள் முன் தோன்றும் பொழுது அவர்களால தேவியை புரிந்து கொள்ள முடியாது. அப்புறம் தேவிதான் தன்னை வெளிப்படுத்துவாள். அப்புறம் தான் வந்து அப்ப எப்பன்னா சரண்டர் ஆகணும். சரண்டர் ஆகும் பொழுது தேவி தன்னை வெளிப்படுத்துவாள். இதான் அந்த தேவி மகாத்மியத்தோட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நம்ம கதை மாதிரி படிச்சுட்டு போவோம். ஆனா இதான் அந்த இடத்துல முக்கியமான விஷயம். அவளைதான் தேடுவோம். ஆனா அவ வந்து நின்னா தெரியாது. தெரியாம நம்ம என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அவளே நமக்கு ஐயோ இந்த முட்டாளுங்களா இருக்குதுங்களே நமக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் டீச்சர்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சரண்டர் ஆகும். அதுக்கப்புறம் அவள் இருக்கக்கூடிய அத்தனை பகைகளையும் நமக்காக வென்று தருவாள். இதுதான் தேவி மகாத்மியத்தோட தாத்பரியம். அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு ரெஃபரன்ஸ ரொம்ப லைட்டா கொண்டு வந்து வைக்கிறார். திருமூலர் இந்த மாதிரி பூடகமாலாம் எதுவுமே சொல்ல மாட்டார். டக்குன்னு நேர சொல்லிடுவார். அப்ப இந்த இடத்துல பூடகமா ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. எதற்காக அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் அத்தகைய பூடகமான விஷயத்தை கூட
நமக்கு விளக்கி தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் நாம் உச்சரிப்பதன் மூலம், மீண்டும் மீண்டும் இந்த மந்திரத்தை நம்ம ஒலிப்பதன் மூலம் நமக்குள்ளேயே என்ன நடக்கும் அப்படின்னா, இத்தனை சூட்சமமான விஷயத்தை கூட நமக்காக கற்றுத்தர்றாரு. அதனால அவர் தெரிஞ்சுச்சு. இதுங்க இத சொன்னா போதும், இந்த மாதிரி விஷயங்கள் கூட நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இத நம்ம பார்த்திருக்கோம். மகா சரஸ்வதின்னு பார்த்தோம், வாக்தேவின்னு பார்த்தோம். அந்த சௌங்கிறது மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி எதை தரக்கூடிய மகாலட்சுமி, நார்மல் லட்சுமி எல்லாம் இல்ல. நம்ம பொன்குடத்திலிருந்து கொட்டுகிற பொன் காயல் எது அப்படின்னா அது அந்த தங்க ஒளி. அததான் நம்ம அப்படி உருவகம் பண்ணிருக்காங்கன்னு முதல் நாளே சொன்னோம். சோ அத்தகைய ஞானத்தை தரக்கூடியது. அப்ப அந்த ஞானம் எது செய்யும், இத்தகைய சூட்சுமத்தை நமக்கு கற்றுத்தரும் அப்படின்னு இந்த பாடல்ல ஒரு சின்ன பொறி வச்சிருக்காருங்க. அந்த பொறி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒன்று. அது உங்களோடு பகிர கிடைச்ச இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னோட பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. அருமைம்மா. நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அதோட அந்த சரணடைகிற விஷயம், நம்ம கூட அவங்க இருக்கிற விஷயம், அதெல்லாம் சொல்லவே ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்தது. ரொம்ப நன்றிங்கம்மா. நல்ல விளக்கம். வாங்கம்மா வெந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1363வது திருமந்திரம், தலைச்சுமையாக தாங்கி நிற்பவர். திருமந்திரம். களப்பரியார் கடல் சூழ் உலகு எல்லாம், உளப்பரியார் உடலோடு உயிர் தன்னை, சிலப்பரியார் சில தேவரை நாடி, தலைப்பரியாக சமைந்தவர் தானே. அருமையான திருமந்திரம். கடல் சூழ் உலகெல்லாம், கடல் சூழ்ந்த உலகம் எல்லாவற்றிலும் கலப்பு அறியார். அன்னை பராசக்தி இரண்டர கலந்திருப்பதை எவரும் உணர மாட்டார்கள். உயிரை தாங்கி இருக்கிற இந்த உடம்பு ஒரு நாள் அழிந்து போகும், இறந்துவிடும் என்ற உண்மை அறியாதவர்கள் அவர்கள். நாத வடிவாக தமக்குள்ளே இருக்கும் நாதனை அறியாமல் வேறு பல தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளும் அவர் பிறந்து பிறந்து இறக்கின்ற பிறவி துன்பத்தை தலையெழுத்தாக தாங்கி நிற்கும் பாவிகளாவர். உலப்பு அழிவு, சிலப்பு ஒளி, தலைப்பரி தலைச்சுமை, சமைந்தவர் அதற்கென்று பிறந்தவர். கழக வெளியீட்டில் முழுமுதற் சிவன் திருவருளை இடமாக கொண்டு எங்ஙனும் நிறைந்து நிற்பன். அவ்வுண்மையை அருளால் உணர்ந்தவர் உடலுடன் கூடி ஒரு நாள் கேடு இன்றி வாழ்வர். இறந்து பிறந்து உழலும் தேவரை நாடி தொழுவோர் ஓசையின் உண்மையினை உணரார் ஆவர். அத்தகையோர் நல்ல தலையெழுத்து பெறாதவராய் பிறந்து இறந்து உழலும் தலையெழுத்து சுமந்தவர் ஆவர். ஓசை திருச்சிலம்பொலி, சிலப்பு அறியார், சிலம்பொலி கேளாதவர். தலைப்பரியாக, தலைப்பொறி என்பது தலைப்பரி என வந்தது தலையெழுத்து. சமைந்தவர் பெற்றவர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா. நல்ல தெளிவான விளக்கம். கிருத்திகா அம்மா சொன்ன மாதிரி அந்த நாதத்தை கேட்டாங்க, நீ அதையும் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வாங்க வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த நம்ம இன்னைக்கு இந்த உலப்பு அப்படிங்கிற வார்த்தையை மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன். அந்த உலப்பு அப்படிங்கிறது என்னன்னா, இது 2வது வரியில வருது. உடலும் உயிரும் என்றோ ஒரு நாள் பிரியும் அப்படிங்கிற அந்த தன்மையை உலப்பு அப்படின்னா இந்த இடத்துல முடியும், கண்டிப்பா முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது. இந்த உலப்பு அப்படிங்கிறது என்னன்னா தெவிட்டுதல். இதுக்கு நம்ம இந்த எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சா நல்லா தெரியும். இந்த எலிமெண்டரி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தொடக்க நிலை பொருளாதாரம். தொடக்க நிலை பொருளாதாரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா,
மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டிங்கிறதுக்கான பொருளை எங்க எடுத்துக்கணும்னு சொன்னா, இப்பெல்லாம் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டுடுறாங்க. ஆனா எழுதும்போது மார்ஜின் மடிக்கணும் கண்டிப்பா. அந்த மார்ஜின் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பேப்பர்ல ரொம்ப கம்மியா இருக்குங்க. இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, குறைந்து செல் பயன்பாட்டு விதி அப்படின்னு சொல்லுவோம். யூட்டிலிட்டினா பயன்பாடு, கன்சியூமர்னா நுகர்றது, அது வேற. ஆனா யூட்டிலிட்டினா பயன்படுத்தி கொள்ளுதல் அப்படிங்கிறது. இப்போ ஒரு கல்யாணத்துல வந்து விருந்து எல்லாரும் டைனிங் டேபிள்ல உக்காந்தாச்சு, உளுத்த வடை பரிமாறிக்கிட்டே வருவாங்க. இதுல என்னன்னா, ஒருத்தருக்கு உளுத்த வடைங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் பக்கத்துல வரும்போது அந்த பேசன்ல இருக்கிற உளுத்த வடை தீர்ந்து போயிடும். அவர் பார்த்துக்கிட்டே ரொம்ப வருத்தத்துல இருப்பாரு. அந்த பரிமாறுறவர் என்ன பண்ணாருன்னா, மறுபடியும் போய் உளுத்த வடை எடுத்துக்கிட்டு வந்து, உளுத்த வடை ரொம்ப பிடிக்கும் பாருங்க, அவர் இலைய விட்டுட்டு அடுத்த இலையில இருந்து கரெக்டா பரிமாறிட்டே போவார். அப்ப என்னன்னா அந்த ஆசை அதிகரிக்கும். அதனாலதான் அபிராமி அந்தாதியோட 32வது பாட்டுல ஆசை கடலில் அகப்பட்டு அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்லியிருப்பாரு. அப்படி ஆசை அதிகரிக்குது இல்ல, அவருக்கு பத்திரிக்கை கொடுத்தவருக்கு தெரியும் இவருக்கு நல்லா உளுத்த வடை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தனியா அவரை சமையல் அறையில கூட்டிட்டு போய் ஒரு நல்ல ஒரு பெரிய வாளியில உளுத்த வடை கொடுத்தாருன்னா அவர் எத்தனை சாப்பிடாரு, பார்க்கும்போது எவ்வளவு விரும்புதோ அந்த அளவு சாப்பிட முடியாது. அதுதான் வந்து குறைந்து செல் பயன்பாட்டு விதி அப்படிங்கிறது. இந்த குறைந்து செல் பயன்பாட்டு விதிங்கிறது செயல்படாத ஒரு இடம் எங்க அப்படின்னா, அருள் அமுதம் பருகுதல். அங்கதான் வந்து இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டிங்கிறது செயல்படவே படாது. இது எங்க சொல்றாங்கன்னா, திருவாசகத்துல பிடித்த 10 அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. பிடித்த 10 திருவாசகத்தை பத்தி சொல்லும்போது ஒரு பெரிய விஷயம், நந்தியம்பெருமான் தான் மாணிக்க வாசகரா வருவாரு. கௌரி அம்மா வந்து நந்தியம்பெருமான் போற்றின்னுவாங்க. நந்தியம்பெருமான் தான் மாணிக்க வாசகரா வருவாரு. அவர் வந்து திருவாசகத்தை சொல்றாரு, நமச்சிவாய வாழ்கன்னு தொடங்குறாரு அந்த பாட்டு. இந்த திருவாசகத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தேவி வந்து சிவபூஜை பண்ணுவாங்க. தேவி சிவபூஜை பண்ணும்போது என்னெல்லாம் சொல்றாங்களோ அது அப்படியே திருவாசகமா நமக்கு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதன் அடிப்படையில அந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையான பாட்டுங்க. பிடித்த 10, அது வந்து சிவத்தை பிடித்த 10. அதை சொல்லிட்டு வந்தோம்னா சிவத்துக்கு பிடித்த 10 ஆயிடும். அது அந்த பிடித்த 10ன்னு ஒரு தலைப்பு இருக்கு. மொத்தம் 51 தலைப்பு இருக்கும். அதுல ஒரு தலைப்பு பிடித்த 10. அந்த பாட்டு வந்து எப்படி தொடங்கும் அப்படின்னா, பால் நினைந்து ஊட்டும் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து தாயினும் சால பரிந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ நீங்கிறது செகண்ட் பர்சன் சிங்குலர், முன்னிலை ஒருமை. அது நீன்னு யார சொல்லுவோம்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள தான் சொல்லுவோம். அப்ப சிவபெருமான சொல்றார் மாணிக்க வாசகர், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி
பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. அப்புறம் கவனிக்கணும். உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து ஆனந்தமாய தேனினை சொரிந்து உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. சிவபெருமானே செல்வமே. புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே அப்படின்னு அந்த திருவாசகம் முடியும். அதனால நம்ம அவரை சிக்கனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தலையெழுத்து அப்படிங்கிறது கண்டிப்பா மாறும். அதுக்கு ஜாதகத்துல கூட எவிடன்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்ல பார்ப்போம். சிவா, திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். அற்புதம் ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. விளக்கமும் சரி, இதுவும் அந்த பாடல்லாம் ரொம்ப அருமை ஐயா. பிடித்த 10 திரும்ப பார்க்கணுன்ற ஒரு இது இருக்கு. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. கேள்வி ஏதாவது இருந்தா கேட்கலாம். ஏதாவது கருத்து இருந்தாலும் சொல்லலாம், தவறு இருந்தாலும் சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி.